வணக்கம். இன்னைக்கு வாகன யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கெல்லாம் வாகன யோகம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சில குழந்தைகளை பார்த்தா 10 வயசுலேயே கார் ஓட்டக்கூடிய வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் இருக்கும், வசதியும் இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 15 வயசுலேருந்தே 2 வீலர் 4 வீலர்னு மாற்றி மாற்றி ஓட்டுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இதுக்கு வாய்ப்பு தான், அதிர்ஷ்டம் தான் முக்கியம். வசதி கூட ரெண்டாவது பட்சம்தான். ஏன்னா இந்த டாக்ஸி டிரைவரோட பசங்க சீக்கிரமே அவங்க கார் ஓட்ட கற்றுன்றாங்க. ஏன்னா வீட்டில் கார் இருக்குல்ல. அப்போ எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு லக்னம் பலமாக இருக்கணும். 4வது வீட்டில் அந்த லக்னாதிபதி பலமாக இருக்கணும். 4வது வீடு பலமாக இருக்கணும். 4வது வீடு தானே வாகனம். அல்லது 4வது வீட்டு அதிபதி உச்சம் பெற்று ஆட்சி பெற்று கேந்திரம் திரிகோணங்களில் இருக்குமே ஆனால் அவங்களுக்கு வாகன யோகம் உண்டு. அதே மாதிரி யாருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி 4, 9, 11 சம்பந்தப்படுகிறதோ அவங்களுக்கும் வாகன யோகம் அதிகமாக இருக்கும். வாகனத்துக்கு காரகன் சுக்கிரன் தானே. சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று 4ஆம் பாவகத்தோடு சம்பந்தப்பட்டாலும் வாகனம் அமையும். 4வது பாவம் பலம் பெற்று அந்த 4வது அதிபதி சந்திரனோட அல்லது சந்திரன் 4வது அதிபதியோட சம்பந்தப்பட்டால் வாகன யோகம் இருக்கும். அதே மாதிரி 4வது அதிபதி ஆட்சியும் உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்து 9, 11ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியோடு சம்பந்தப்பட்டாலும் வாகன யோகம் இருக்கும். எது எப்படி ஆனாலுமே சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களோட 90 வயசு வரைக்கும் வாகனத்தை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அது யாருக்கு அப்படிங்கிறதும் இந்த பதிவில் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்க தங்களோட இறுதி காலம் வரை வாகனத்தை ஓட்டுகின்ற ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். நன்றி, வணக்கம்.